நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நீலா பேலஸ் ஹோட்டலுக்கு வந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆலப்போரான் தமிழன் பாட்டை எழுதினா லிரிசிஸ்ட் விவேக் அவர்களோட வீட்டு ஃபங்க்ஷன் நீலா பேலஸில் நடந்துச்சு. ஸோ விவேக் அவர்கள் தளபதியோட தொடர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு ஓரளவு க்ளோஸ்ன்றதுனால தளபதியை இன்வைட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபங்க்ஷனுக்கு அட்லி அவர்களும் வந்திருந்தாரு. ஸோ தளபதி அண்ட் அட்லியை ஒன்றா பார்க்குறது நல்லா இருந்துச்சு. அண்ட் தளபதி 69 படித்தா நிறைய பேர் அட்லி அவர்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஏன் நானே கூட பார்த்தீங்கன்னா அதுதான் ஆசைப்பட்டேன். ஆக்சுவலி அட்லி அவர்கள் தான் தளபதி 69 படத்தை டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. பட் அதுக்கப்புறமா ஒவ்வொரு இயக்குனராக மாறி இப்போ வினோத் அவர்கள் தான் ஃபைனலாக தளபதி 69 படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் அட்லி அவர்கள் தளபதி ஷாருக் கானை வச்சு ஒரு கதை எழுதிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஓப்பனாக சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. மேபி தளபதி ஃபியூச்சர்ல படங்கள் பண்ணா இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் தளபதி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஏஜிட் லுக்ல தான் இது வரைக்கும் இருக்காரு. தளபதியோட கடைசி படமான தளபதி 69 படத்தோட ஷூட்டிங் வேற அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கடைசி படத்துல தளபதி என்ன லுக்கில் வர போறாருன்றதை தான் பார்க்கணும். எப்படியும் சீக்கிரம் அந்த லுக்குக்கு தளபதி மாறிடுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லிரிசிஸ்ட் விவேக் அவர்களோட மனைவிக்கு வளைகாப்பு நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே நண்பா, நாளைக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ட்ரைலர் வருது. ஸோ யூடியூப் ரெக்கார்ட்லாம் நாளைக்கு சும்மா அதிர போகுது. ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.